ஹாய் கைஸ், வணக்கம். சென்னை பீச், சென்னை எக்மோர் நியூ 4th லைன் ஒர்க் தாங்க இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்துக்கான, அதாவது இந்த வருஷத்தோட ஒரு கடைசி அப்டேட்டுங்க இது. சென்னை பீச், சென்னை எக்மோர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ட்ரெயின் வந்து சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகுது. நான் ட்ராவல் பண்ண ட்ரெயின் வந்து சென்னை பீச் தாம்பரம் லோக்கல் இஎம்யூ ட்ரெயின். மெயினாக இந்த 4th லைன் எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, சென்னை பீச்லேருந்து சென்னை எக்மோர் மொத்தம் 3 ட்ராக் தாங்க இருக்குது. அதில் 2 ட்ராக் வந்து சபர்பன் ட்ரெயின்ஸ், அதாவது சென்னை பீச்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு ஆப்ரேட் பண்ணுற அந்த சபர்பன் ட்ரெயின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற ஒரு ட்ராக்கில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃப்ரைட் ட்ரெயின்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது கூட்ஸ் ட்ரெயின். ஒன்ஸ் இந்த 4th லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த சென்னை பீச், சென்னை எக்மோர் இந்த ஸ்ட்ரெச் வழியாக நிறைய அடிஷ்னல் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாங்க. அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் ப்ளஸ் ஃப்ளைட் ட்ரெயின்ஸ்க்கும் இந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போதைக்கு இந்த 4th லைன் இல்லாதனால என்ன ஒரு பிரச்சனைனா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புதுன்னா, ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து சென்னை பீச்லேயே நிறுத்திடுவாங்க சிக்னல் கிளியரன்ஸ்க்காக. ஒன்ஸ் அந்த சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னை பீச் வந்த பிறகு தான் ஆப்போசிட்டில் வர ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர் போக முடியும். ஸோ அதனால இந்த 4th லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் இந்த 4th லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, சைமல்டேனியஸாக 2 பக்கமும் வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ 4th லைன் வந்த பிறகு எக்ஸ்பிரஸ் ட்ராக்குன்னு டெடிக்கேட்டாக 2 லைன் கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஆப்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு சென்னை சென்ட்ரல், சென்னை எக்மோருக்கு அடுத்த ஒரு டெர்மினல் ஸ்டேஷன் வந்து சென்னைக்கு தாம்பரம் தான். ஸோ ஃப்யூச்சரில் தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் விஜயவாடா டைரக்ஷனுக்கும், அரக்கோணம் காட்பாடி வழியாக அந்த டைரக்ஷனுக்கும் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இந்த சென்னை எக்மோர், சென்னை பீச் ஸ்ட்ரெச் வழியாக நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆர்பிஐ சைட்லேருந்து லேண்ட் அக்வசிஷன் கம்ப்ளீட் பண்ணாதனால ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு எம்ஆர்டிஎஸ் ட்ராக்குன்னு டெடிக்கேட்டடாக இருந்த டபுள் ட்ராக் வந்து பழைய டபுள் ட்ராக் வந்து இப்போதைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் சிங்கிள் ட்ராக் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு ஃபோர்ட் ஸ்டேஷன்லேருந்து ஆர்பிஐ சப்வே வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ்க்கு வந்து சிங்கிள் லைன் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஆர்பிஐ சப்வே தாண்டின பிறகு ஆர்பிஐ சப்வேலேருந்து சென்னை பீச்சுக்கு பழையபடி டபுள் ட்ராக் இருக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ்க்கு. அதாவது சென்னை பீச்லேருந்து கிளம்புற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் வந்து ஆர்பிஐ சப்வே முன்னாடி வரைக்கும் டபுள் ட்ராக் இருக்கும். ஆர்பிஐ சப்வே தாண்டின பிறகு சிங்கிள் ட்ராக்கில் தான் ஃபோர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தாங்க ஆர்பிஐ சப்வே. ஸோ எக்ஸாக்டாக இந்த போர்ஷன் வரைக்கும் சென்னை பீச்லேருந்து எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ்க்கு வந்து டபுள் ட்ராக் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ஒயிட் கலர் பில்டிங் தாங்க ஆர்பிஐ பில்டிங். ஸோ இந்த இடத்துலேருந்து ஃபோர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெச்சில் எம்ஆர்டிஎஸ்க்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக இந்த டபுள் ட்ராக் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சிங்கிள் லைன் தான் இருக்கும், ஏன்னா அந்த லேண்ட் அக்வசிஷன் கம்ப்ளீட் பண்ணாதனால. ஸோ ஒன்ஸ் ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டின பிறகு பழையபடி டபுள் ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறதாங்க 3rd லைன். அது பக்கத்தில் இந்த கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிறதாங்க எம்ஆர்டிஎஸ் லைன், பழைய எம்ஆர்டிஎஸ் லைன். இப்போதைக்கு அந்த பழைய லைனில் வந்து டபுள் லைன்லேருந்து ஒரு லைன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு லைனில் வந்து நியூ ட்ராக் ரயில்ஸ்லாம் வந்து அன்லோட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வந்து அந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெச்சு. அந்த லேண்ட் அக்வசிஷன் கம்ப்ளீட் பண்ணாதனால மோஸ்ட்லி ஃபோர்ட் ஸ்டேஷன் வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துருப்பீங்க ஆர்பிஐ சப்வே. அது வரைக்கும் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் வந்து சிங்கிள் லைனில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அது ஒன்ஸ் இந்த 4th லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு. இப்போ வந்து ஃபோர்ட் ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஃபோர்ட் ஸ்டேஷன் நீங்கள் பார்க்கலாம், பழைய எம்ஆர்டிஎஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நடுவில் வந்து இப்போ பிளாட்ஃபார்முக்காக பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் லைவாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் தாம்பரத்துலேருந்து சென்னை எக்மோர் சபர்பன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எப்படி உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சென்டரில் இருக்கும், 2 பக்கமும் அப் அண்ட் டவுனில் ட்ரெயின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதே டைப்பில் தான் இந்த இடத்துலையும் சென்டரில் பிளாட்ஃபார்ம், அப் அண்ட் டவுன் சைடில் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரே ஒரு காமன் பிளாட்ஃபார்மே அப் அண்ட் டவுன் ட்ரெயின்ஸ் வர மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம் சபர்பன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பிளாட்ஃபார்ம்
அந்த டைப் எப்படி இருக்கோ அதே டைப்பில் தான் இந்த ஃபோர்த் ஸ்டேஷன்லையும் பிளாட்ஃபார்ம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு லைவாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே தோணுது. ஃபோர்த் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு நல்லா ஸ்பீடாகவே நடக்குது. லாஸ்ட் மந்த் வீடியோ அப்டேட்டுக்கும் இப்போவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்க்குறது தாங்க பார்க் டவுன் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்லேயும் பிளாட்ஃபார்ம்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஃபென்சிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் ஃபோர்த் லைன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒர்க்கு லாஸ்ட் மந்த்துக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்க்குறது தாங்க இந்த பெடஸ்ட்ரியன் சப்வே. இந்த சைடில் இருக்கிற பில்டிங்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அந்த பழைய டிக்கெட் கவுண்டர்லாம். இது வந்து ஃபோர்த் லைனுக்காக ஒரு சின்ன கர்டர் ஒர்க் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பார்க் ஸ்டேஷன் வரப்போகிறவங்க லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்டிங் தாங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க. நீங்கள் லாஸ்ட் மந்த் வீடியோ அப்டேட்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த தேர்ட் லைனுக்கும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் மந்த்து அந்த பிளாட்ஃபார்ம் டெமோலேஷன் ஒர்க் வந்து காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே டெமோலேஷ் பண்ணிட்டாங்க. அதாவது தேர்ட் லைனுக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுங்க இந்த பார்க் ஸ்டேஷனில். ஸோ அதை வந்து ஃபுல்லாக டெமோலேஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோர்த் லைனுக்கான ஸ்பேஸ் நிறையவே இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் அந்த காம்பவுண்ட் வாலை வந்து இடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற ஸ்பேஸ்லேயே ஃபோர்த் லைன் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், ஒன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நிறைய இடம் இருக்குதுங்க ஃபோர்த் லைனுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த கூட்ஸ் நிற்கிற ட்ராக் தாங்க தேர்ட் லைன். ஸோ அந்த ட்ராக்கை வந்து இப்போ இந்த ஃபென்சிங் பக்கத்தில் வந்து வர மாதிரி தேர்ட் லைனுக்கு வந்து ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா புது ட்ராக் இதில் போட்டுட்டு அதை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் லைனுக்கும் ஃபோர்த் லைனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ராக் ரீஅலைன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பார்க் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒர்க் வந்து ஸ்பீடாக தான் அங்கே நடக்குது லாஸ்ட் மந்த்து கம்பேர் பண்ணும்போது இப்போதைக்கும். லெஃப்ட் சைடில் பார்க்குறதாங்க கூவம் ரிவர். அது பக்கத்தில் தாங்க காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் லேண்ட் லெவலிங் ஒர்க்கும் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் இந்த புஷஸ்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ஃபோர்த் லைனுக்கான ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. பட் இது வந்து இந்த ஸ்டெச்சில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அது அப்படியே தான் இருக்குது. மேபி அந்த கூவம் ரிவர் சைடில் அந்த காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்ட பிறகு இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குறதாங்க தேர்ட் லைன், அது பக்கத்தில் தான் ஃபோர்த் லைன். அது ஆல்ரெடி இருக்கிற லைன், அதோட அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் லைனுக்கு எனக்கு தெரிஞ்சு அப் லைன் வந்து டேரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், மெயின் லைனாக. ஸோ இப்போ வந்து சென்னை எக்மோர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ சென்னை பீச்லேருந்து சென்னை எக்மோர் ஃபோர்த் லைன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பீடாகவே நடக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மந்த்து கம்பேர் பண்ணும்போது இந்த மந்த்துக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஹோப் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பழையபடி அந்த எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து வேளச்சேரிந்து சென்னை பீச்சுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதாங்க இந்த சென்னை பீச் சென்னை எக்மோர் ஃபோர்த் லைனுக்கான லேட்டஸ்ட் அப்டேட். ஓவரால் ஒரு டீசெண்டான ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். முடிஞ்சால் அடுத்த மாதமும் இந்த ஃபோர்த் லைன் அப்டேட் போட ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.